குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். எழுதி புத்தகமாவும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம கேட்கலன்னா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? எல்லா விஷயத்தையும் ஒரு அவங்க சொல்லாத விஷயமே கிடையாது. எப்படி வாழ்க்கையை அமைச்சிக்கணும், எப்படி வாழணும், யாரையெல்லாம் ரோல் மாடலா எடுத்துக்கணும். இப்போ சாதாரணமா ஒரு குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தை பிறந்த உடனே பெற்றவங்க தான் அவங்களுக்கு ரோல் மாடல், அப்பா அம்மா. அப்போ என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்க எப்படி வளரணும் அப்படின்னு டிசைன் பண்ணணும்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி டிசைன் ஆயிடணும். ஆனாதான் குழந்தைங்க உங்களை பார்த்து அவங்க மாத்திக்குவாங்க, அவங்க கரெக்டா டிசைன் ஆகுவாங்க. அப்போ முதல்ல பேசிக்கா ஒரு குழந்தைக்கு பெற்றவங்க ரோல் மாடல். அதுக்கடுத்து கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்கூல்ல சேர்க்குறோம் வச்சுங்க, ஆசிரியர்கள் தான் அவங்களுக்கு ரோல் மாடல். ஆசிரியர் அப்ப அவங்க படிக்கும் போதே இந்த ஆசிரியர் மாதிரியே நம்மளும் வரணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் பெரிய ரோல் மாடலா. ஒரு சில ஆசிரியர்கள் ஆக மாட்டாங்க. ஆனா அந்த எச்எம் அந்த குழந்தைங்க மனசுல ஊறும், இந்த எச்எம் மாதிரியே நம்மளும் ஆகணும்னு நினைப்பாங்க. ஒரு பிடி மாஸ்டர் இருக்காருல்ல, அவரை பார்த்தா சில குழந்தைங்களுக்கு அவங்க பேர்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த பிடி மாஸ்டர் மாதிரியே நம்ம வந்துடணும், யாரோ ஒருத்தர் ஒரு ரோல் மாடலா வந்துடுவாங்க. இது மாதிரி இந்த வாழ்க்கையில இந்த மனசுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மனசுக்கு ஒவ்வொன்றா அந்த பிடிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில குழந்தை வளர்ந்து வளர 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 முதல்ல அப்பா அம்மா, அடுத்த ஆசிரியர்கள், அடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னு வச்சுங்க, ஏதோ ஒரு அதாவது மாற்று பாலினத்தின் மேல ஒரு ஈர்ப்பு. அவங்கள மாதிரியே நம்ம அவங்கள தான் நம்ம இது பண்ணணும், அவங்கள மாதிரி நம்ம அடையணும், இப்படி ஒரு ஈர்ப்பு. அப்போ அவங்க வந்து ஒரு ரோல் மாடலா ஃபீல் பண்ணி யாரை பார்த்தாலும் அவங்களோட ஃபீல் வரா மாதிரியே அவங்க இமேஜினேஷன் வரும். இப்படி ஒரு கட்டத்தையே தாண்டி வரும்போது தான், அதாவது குழந்தை பருவம், அடுத்தது பால பருவம், இடைப்பருவம், கடைசியா கடைப்பருவம் வரும்போது தான் நமக்கு இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஆழ் மனசுல இருக்க டிஸ்க் அப்பதான் ஓப்பன் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் இவருக்கு நினைச்சு பார்க்க நேரம் இல்லை, இதெல்லாம் உள் வாங்கி வச்சிருப்பாரு. கடைசியா அந்த கடைப்பருவம் வரும்பொழுது எல்லாம் முடிச்சுட்டு கடைசி நேரத்துல தான் வந்து இவருக்கு இதெல்லாம் நிழல் ஆடும். அப்ப காரணம் என்னன்னா, இவரோட மேல இருக்கக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கும். இந்த ஆற்றல் இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டம் பாட்டம் எல்லாம். ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ஒரு நிலையில வரும். அப்போ ஆற்றல் பேராற்றலா இப்போ வந்து ஒரு 18 வயசு பையனுக்கெல்லாம் தான் ஆற்றல் வந்து பேராற்றலா இருக்கும். அப்போ ஒரு 20, 25, 30 இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் 40 வந்துன்னு வச்சுங்க, 10% குறையும். 50 ஆனா இன்னொரு 10% குறையும். 60, 70 இன்னொரு 10 குறைஞ்ச கடைசியா ஆற்றல்ன்றது சும்மா அப்படியே உலாவிக்குன்னு இருக்க அந்த உடல்ல. அப்பதான் இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறது ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகும்போது தான் அவருக்கு புரியும், இவ்வளோ காலகட்டங்கள்ல இத்தனை 4 பருவங்களை கடந்து நம்ம வந்தோமே, இந்த 4 பருவங்கள்ல நம்ம செய்தது என்ன. அப்போ ஹார்ட் டிஸ்கை அப்பதான் ஓப்பன் பண்ணுவார். எடுக்கும்போது ஒண்ணுமே செய்யல, எதையும் சாதிக்கல, எதையும் செய்யல. எவ்வளோ மகான்கள் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, பதிவு பண்ணி இருக்கிறேன், பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. எடுக்கும்போது தான் தெரியும், ஐயோ இவ்வளோ விஷயங்களை பதிவு பண்ணி வச்சிருக்கிறோமே, நம்ம பார்க்கவே இல்லையே. கடைசியா உடல் தள்ளாடி போற காலகட்டங்கள்ல அதை எடுப்பாங்க. அப்பதான் வந்து இவருக்கு அந்த சிந்தனை வரும், ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம், வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிட்டோன்னு கடைசி நேரத்துல முடிவெடுத்து சில விஷயங்களை அப்பதான் அவர் பொறுக்கி எடுப்பார். அவர் சேவ் பண்ணதுல இருந்து எடுக்கிறதுல கடைசி நேரத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அதுல இருந்து ஒரு 4 செலக்ட் பண்ணுவார். அப்படி செலக்ட் பண்றதுல தான் முக்கியமான விஷயம் அங்கதான் இருக்கு. அதுக்காக தான் இந்த பாதையில வந்தாதான் அதை செலக்ட் பண்ண முடியும். என்னன்னா, ஆன்மீக பாதையில அடுத்த பிறவில ஒரு சுத்த பிறப்பா எடுத்துட்டு வரணும். புல்லாகி பூடாய் புழுவாய்னு பல பிறவிகள் எல்லாம் கடந்து வந்து அடுத்து இப்ப நம்ம போற காலத்துல என்ன பிறவி எடுக்க போறோம், அப்ப இறைவன் மேல நம்ம மனசை வைக்கணும், இந்த பிறவி தான் அமையணும், இப்படிதான் இந்த கல்வியில தான் நம்ம சிறந்து விளங்கணும், இப்படியெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி ஒரு 4 விஷயங்களை எடுப்பார் அவர். ஆனா அதை எடுத்துட்டு சொல்றதுக்குள்ளவே அவருக்கு நாக்கு தளர்ந்து போயிடும். நாச்சத்து விக்குள் மேல் வாராமுன், அதுதான் சொன்னார் வள்ளுவர்.
நாச்சத்து உடம்பு உழுந்தாலே நாக்கு எழாம போயிடும். சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியாது. அதனாலதான் என்ன பண்றாங்க, அந்த காலகட்டங்க குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறப்பெல்லாம் கூட முருகன், கந்தன், குமரன், சீனிவாசன் இப்படிலாம் பேர் வச்சிருவாங்க. என்ன காரணம்னா, நீ இறைவனே நினைக்கல, ஹார்ட் டிஸ்கோட இதை எடுக்கிற, இப்பதான் எடுத்து பார்க்குற, உடல் தள்ளாடி போச்சு, உனக்கு எதையே இப்போ மெமரியில் உங்களுக்கு அந்த மெமரியில் மைண்ட் செட்டில் இல்லை. ஆனால் என்ன மாதிரி ஆள் வரேன், ரொம்ப தள்ளாடி படுத்துட்டு இருக்கிறப்பா, உனக்கு எத்தனை பிள்ளைங்கப்பா, கை காட்டுற, நாக்கு சொல்ல முடியல, 4 புள்ள, முதல் புள்ள பேர் என்ன, முருகன், சொல்ல வரல, வாயில வாயில வார்த்தை வரல, முதல் புள்ள பேரு வரல, 2வது புள்ள வரல, 3வது புள்ள இழுப்பார் சீனிவாசன், ஏதாவது ஒரு சாமி பேர் அவர் வாய்க்குள்ள வந்துருச்சுனாலே பிறவி அங்கதான் அமையுது. அவர் வாய்க்குள்ள அந்த வார்த்தை கடைசி நேரம் அவர் வாய்க்குள்ள அந்த வார்த்தை வரும்போது, இப்ப 4 பிள்ளைங்களோட பேரை நான் கேட்க கேட்க அவருக்கு மனசுல வரும், ஆனா வாயில வராது, நாக்கு எழல. அப்போ அந்த மனசுல வருது பார்த்தீங்களா, அந்த நினைப்போட போயிட்டாருன்னா இந்த இறை நினைப்போட போயிருக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்த பிறவி இறை நினைப்பாவே மீண்டும் வருவார். காரணம் என்னன்னா, போகும்போது எந்த நினைவுலயே உயிர் போதோ அதே நினைவுல மீண்டும் உயிர் வரும், உடல் எடுக்கும். அதுக்காக தான் இந்த உயிருக்கு அது மாதிரி நினைவூட்டல் வைக்கணும். அந்த நினைவூட்டுறதுக்காக தான் இறந்து போனவங்க செத்தே போயிடுவாங்க, உயிர் போயிடும், ஆனாலும் உட்காந்து திருவாசகம் இந்த மாதிரி நிறைய சாமி பாட்டுகள்லாம் உட்காந்து ஒரு குரூப்பா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன காரணம்னா, அவங்களுக்கு அந்த உயிருக்கு நினைவூட்டல், உயிர் தான் போயிடுச்சப்பா, வெறும் ஜீவன் தானே, உடல் தானே இருக்கு அப்படின்னா, உடல் தான் இருக்கு, அந்த உடலை தகனம் பண்றது வரைக்கும் அது இங்கதான் சுத்திட்டு இருக்கும். ஏன்னா குடியிருந்த வீடு இன்னைக்கு இடிச்சு தள்ளியாச்சு வீட்டைன்னு வச்சுங்க, அந்த வீட்டுக்குள்ள இருந்த நான் உடனே போயிட முடியாது, சுத்தி சுத்தி அந்த வீட்டையே பார்த்துக்கின்னு இருக்கோம். அந்த எண்ணங்களோட அந்த செயல்பாட்டோட ஈர்ப்பு என்ன ஆகும்னா, இங்க பாடக்கூடிய திருவாசகம், தேவாரம், இது எல்லாத்தையும் அங்கேயே இருந்து அதை உள்வாங்க ஆரம்பிக்கும். இப்படியே அந்த உயிர் அதை உள்வாங்கி 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 கடைசியா என்ன பண்ணா, பிறவி எடுக்கிறதுக்காக போகும்போது இந்த ஆர்டிஸ்ட நல்ல ஒரு சுத்த பிறவியா எடுத்துட்டு வந்துடும். அதுக்காக தான் நினைவூட்டுறது, உயிருக்கான நினைவூட்டல். இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு ஞானிகள் சொல்லியிருக்காங்க, செயல்படுத்தி காட்டியிருக்காங்க. ஆனா நாம மறந்துடுறோம், அதை செயல்படுத்திக்க முடியாம விட்டுடுறோம் சில விஷயங்கள்லாம். அதனால இந்த மாதிரி பக்குவப்பட்ட இந்த ஆன்மாக்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க பகுதியில இது மாதிரி ஒரு மரணம் ஏற்படும் போதெல்லாம் நம்ம சும்மா அங்க போய் நின்று ஒரு 4 வார்த்தை திருவாசகத்துல, ஒரு 4 வார்த்தை முருகன் மேல, ஒரு 4 வார்த்தை சாமியோட பாடல்கள், ஏதோ ஒண்ணு, ஒரு கந்த புராணம், கந்த சஷ்டி கவசம், ஏதோ ஒண்ணு பாடிட்டு வந்துடலாம். அது அந்த உயிருக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.